வெல்கம் டு கேகேஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சைட் டிஷ் வெரைட்டிஸ் இருந்தது தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சப்பாத்தி பண்ணுறோம், இல்லை தோசை, இட்லி, ஏன் நம்ம வெஜிடபிள் புலாவ் பண்ணுறோம், நெய், நம்ம கீ ரைஸ் போட்டிருக்கோம்ல, அந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் பண்ணுறோம். பட் தொட்டுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? ஏன்னா இதுலேயும் வந்து ரொம்ப ஸ்பைசஸ் இருக்குது, கொஞ்சம் காரமாக வேணும், ஆனால் ஸ்பைஸ் லெவல் கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம நினச்சிட்டே இருக்கும்போது இந்த டிஷ் தான் ஆப்டான ஒன்று. இதை நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து விடவே மாட்டீங்க. இதில் ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, கத்திரிக்காய் வச்சு தான் பண்ண போகிறோம். இது வந்து வத்த குழம்பு மாதிரி வரவே வராது. அந்த குழம்பு டேஸ்ட்டே இருக்காது. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காவை தவிர நம்ம பேஸ்ட் பண்ண வேண்டியதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். நான் 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கிறதுனால 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் தனியா, அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து இது எடுத்திருக்கேன், அதாவது வேர்க்கடலை. இது வந்து நீங்கள் பச்சையாக கூட எடுத்துக்கலாம், நம்ம வதக்கும் போது இது பண்ணிக்கலாம். அப்புறம் 3 வத்த மிளகா, 2 பெடிகிரி மிளகா, அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், எள்ளு, வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம எண்ணெயை ஊற்றி ரோஸ்ட் பண்ணிடணும். ஸ்பைசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 நீங்கள் வந்து ஏலக்காய் எடுத்துக்கலாம், 3 லவங்கம், ஒரு சின்ன பட்டை எடுத்துகிட்டு அதை நீங்கள் சின்ன சின்னதாக பீஸாக நீங்கள் உடச்சி வச்சுக்கோங்க. இது மட்டும் போதும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாமான்லாம் ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஃபஸ்ட்டு வச்சுருக்கோம். இப்போ நான் ஒரு சாமானாக இதில் ஆட் பண்ணுறேன். முதலே மிளகா வத்தல் போட்டுறாதீங்க, ஏன்னா கருகிடும். அதனால் ஃபஸ்ட்டு எல்லா தாலியும் போட்டுடலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. நான் எவ்வளோ கம்மியாக எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா? இது எதுக்குன்னா, நான் எடுத்திருக்கிற கத்திரிக்காய் வந்து ஒரு 1/4 கிலோ தான் இருக்கும். ஸோ அதுக்கு ப்ரப்போர்ஷனேட்டாக நம்ம எல்லா ஸ்பைசஸும் எடுத்துக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி வர, தனியான்னு சொல்லுவோம், ஸ்பைசஸ் எடுத்துருந்தாங்களா அது, பாருங்கள். நான் உங்களுக்கு சொன்னது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிட்டேன். இது அப்படியே ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிப்போம். இதுக்கிடையில் என்ன பண்ணுங்கள், தேங்காய் நீங்கள் துருவி இருந்தாலும் சரி, இல்லைன்னா கட் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, அது வந்து ஒரு 1/4 மூடி எடுத்துக்கோங்க. அப்புறம் புளி ரொம்ப இந்த சைஸ் எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம தக்காளி போட போகிறோம். அண்ட் நான் வரமிளகா சொல்லி வச்சுருந்தேன். இது கொஞ்சம் கலர் மாறட்டும். நல்லா கலர் மாறிடுச்சு. அதில் போட்டிருக்கிற எள்ளும் உங்களுக்கு நல்லா ஸ்ப்ளிட் ஆகுது. இப்போ நான் தேங்காவை ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மிளகா வத்தலையும் ஆட் பண்ணிடுறேங்க. அண்டு புளி இது போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இதில் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு கூட சேர்த்துக்கலாம். விருப்பம் இல்லாதவங்க அந்த ஸ்டெப்பை தவிர்த்துடலாம். வதக்கி வச்ச இந்த மசாலாவை நான் நல்லா அரைச்சிட்டேங்க மிக்சியில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கலர் ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்காது, ஏன்னா நான் வந்து ஒரு 3 மிளகாய் தான் போட்டிருக்கேன், 2 பெரிகிரி சில்லி தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம இப்போது அதை கிரேவி பண்ணும்போது கொஞ்சம் மிளகா பொடி போட போகிறோம். இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கத்திரிக்காய் வாங்கி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி 4ஆக ஸ்லிட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணும்போதே இதுக்குள்ளே பார்த்துக்கோங்க ஏதாவது பூச்சி இருக்கான்னு, அதை செக் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை ஒன்றா இதுக்குள்ளே இந்த போர்ஷனை எடுத்து இந்த மசாலாவை இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறேங்க. ஸ்டஃப் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். எல்லாத்துலேயும் ஸ்டஃபிங் பண்ணி வச்சுட்டேன். முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த மசாலா நீங்கள் ரெடி பண்ணி முடித்தோடனே இதில் உப்பு போட்டு கலந்துருங்க. 1/2 உப்பு போடுங்க. இதில் போட்டு ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கோங்க. மிச்சம் கண்டிப்பாக இந்த ஃபில்லிங் இருக்கும், அதை வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுன்னு சொல்லுறேன். ஒரு குக்கர் பேன் எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து நான் வந்து ஆயில் ஊற்றிட்டேன் தேவையான அளவு. இப்போ வந்து நான் வெங்காயம் போட்டுடுறேன். வெங்காயம் போட்ட உடனே என்ன பண்ணுங்கள், இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. 1/2 உப்பு போடுங்க போதும், ஏன்னா நம்ம அந்த மசாலாவில் பாதி உப்பு போட்டிருக்கோம். ஸோ இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது ஆனவுடனே நம்ம என்ன பண்ணுறோம், தக்காளி 2 நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் இதில் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி குக் பண்ண. தேவையான அளவு நல்லா ஃப்ரெஷ் கறி லீவ்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் இதை தக்காளி ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகா பொடி போட்டுறேன். இப்போது இந்த
போட்ட தக்காளி வெங்காயம் எல்லாம் இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா குக் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபர்தராக பண்ணணும். ஸோ முடிஞ்சால் உங்களுக்கு லைட்டாக லிட்டு வேணால் நீங்கள் அந்த குக்கர் லிட்டை திருப்பி வச்சு மூடி வைங்க. ஸோ தட் வந்து இந்த தக்காளிலாம் நல்லா பாருங்கள், நல்லா அந்த டொமேட்டோ குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், உங்களுக்கு ஸ்பைஸ் லெவலை பொறுத்து இது சேர்க்குறதும் சேர்க்காததும். இப்போது நம்ம அந்த ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை போடுறதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ராவாக இருந்தது இல்லைங்க, அந்த மசாலாவை இதில் போடுறோம். போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். இது கொஞ்சம் அந்த ரா ஸ்மெல்லாம் போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அந்த கத்திரிக்காவை ஆட் பண்ணலாம். இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் ஆகட்டும். நான் நல்லா கலராக இருக்கணும் தான் லைட் போட்டேன். இப்போது நான் இந்த கத்திரிக்காவை இதில் ப்ளேஸ் பண்ணுறேங்க. அதுலேயும் நம்ம மசாலா கோட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இதில் நிறைய திக்னிங் ஏஜென்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து வேர்க்கடலை போட்டிருக்கோம் அண்ட் எள்ளு, இதெல்லாம் வந்து நல்லா திக்காக்கிடும் கிரேவியை. ஸோ இதை போட்டாச்சுல, இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி கண்டிப்பாக ஒரு 1லேருந்து 1.5 டம்ளர் தாராளமாக ஊற்றுங்க, பயப்படாதீங்க. நீங்கள் அதை ஸ்டிர் பண்ணும்போது இந்த சைட்ஸ்லலாம் கொஞ்சம் கலக்கி விடுங்க. இந்த கத்திரிக்காய் எதுவும் பிரேக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இது நல்லா கொதி வரட்டும், நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நல்லா கொதிக்குதுல. இப்போ வந்து குக்கரை மூடிட்டு ஸ்டீம் வந்த உடனே விசில் ஒரே 1 விசில் கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம் வருது தெரியும். எப்போவுமே நல்லா பாயில் ஆனோன்னு நீங்கள் குக்கரை மூடினீங்கன்னா ஸ்டீம் ஈஸியாக வந்துடும். இப்போது இதை போட்டுடலாம். கரெக்டாக 1 விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்டீம் வந்துட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தயவுசெய்து திறக்காதீங்க. ஃபுல்லாக நல்லா ரெஸ்ட் ஆன உடனே திறந்து பாருங்கள். இப்போ பாருங்கள், தொட்டனா சவுண்டு வருதில்ல, இந்த மாதிரி இருக்கும்போது திறக்காதீங்க. ஃபுல்லாக சிம் ஆகி சவுண்டு வந்து ஃபுல்லாக ஆஃப் ஆகணும், அப்புறம் தான் திறக்கணும். 5 மினிட்ஸ் கழித்து தான் திறக்கிறேன். ஸ்டீம் ஃபுல்லாக போயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போது இதை நான் திறக்கிறேன். குக்கரை ஓப்பன் பண்ணலாம். பார்த்தீங்களா, இங்கேருந்து நல்ல அரோமாங்க. கத்திரிக்காய் ஓவர் குக் ஆகாமல் இருக்கும், ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதே மாதிரி 1 விசில் போதும். ஏன்னா நம்ம எல்லாமே ஏற்கனவே வறுத்த பொடி தான். ஜஸ்ட்டு இந்த கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு வந்து எனி டிஷ்க்கு தொட்டுக்க வசதியாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஃபார் சர்விங். எவ்வளோ அப்பீலிங்காக இருக்குது பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு நல்ல பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. இதுக்கு முக்கியமாக நீங்கள் சேர்க்க வேண்டியது கொத்தமல்லிங்க. இந்த ஸ்டெப்பை தயவுசெய்து மறந்துடாதீங்க. ஏன்னா இது அப்படியே அந்த ஃப்ளேவர் இறங்கி அந்த டிஷ்க்கே ஒரு தனி அரோமா கொடுக்கும். ஸோ இது மஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் டு யூஸ். இப்போ இது அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு நீங்கள் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் பண்ணுறதா இருந்தால் 1/4 கிலோ கத்திரிக்காய் வச்சு நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் பண்ணாலே குழம்பு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பவுல் ஃபுல்லாக வரும். மீனிங் ஒரு 3 to 4 மெம்பர்ஸ் நல்லா ஒரு டைம் மீலில் சாப்பிட்ற மாதிரியே வரும். எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களா இருந்தால் நான் சொன்ன குவான்டிட்டி அப்படியே நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணி நீங்கள் உங்கள் ஒரு ஃபேமிலிக்கு சாப்பிட்ற மாதிரி வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு நல்ல ரெசிபியோட நம்ம நெக்ஸ்ட் வீக் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.